என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நிச்சயமாக உன் கண்ணில் நான் படுவேன். அப்படி நான் பட்டுவிட்டால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கிவிடு. என் பிள்ளையே, உனக்கு ஆபத்து வர காத்து கொண்டு இருக்கின்றது. அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இந்த உண்மையும் கூட என் பிள்ளை, பிரச்சனைகள் எங்கிருந்து எப்படி யாரால் வருகின்றது என்று யூகிக்க முடியாது. ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாகத்தான் இருக்கும். எந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் உனக்கு எந்த அளவிற்கு வேதனைகளையும் சந்தோஷங்களையும் மாறி மாறி கொடுக்கின்றது என்று உனக்கே தெரியும். என் தங்கமே, நீ அதனை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது போலத்தான் இந்த எதிரிகளும் துரோகிகளும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுதுதானே ஒருவரை உய்த்து விட்டோம், இப்பொழுதுதானே ஒருவரை வாழ்க்கையிலிருந்து விரட்டினோம் என்று நினைப்பாய். ஆனால் புதிதாக இன்னொருவர் அங்கே முளைத்து விடுவார். இன்னொருவர் உன் வாழ்க்கையை அழிக்க புறப்பட்டு கொண்டிருப்பார். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் செய்தால் யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்பது உண்மை. யாரும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது இல்லை என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, இதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும். எல்லா காலங்களும் உனக்கு வேதனைகளாக இருந்துவிட்டதே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொரு நொடியும் வாழத் தொடங்கிவிடும். உனக்கு ஆபத்து என்று உன் அம்மா நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை. நான் இருக்கின்றேன் அல்லவா? அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தானே வந்திருக்கின்றேன். நீ உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய செயல்களையும் கவனமாக செய்து கொண்டே இரு. எந்த ஒரு கட்டத்திலும் அதன் மீது உனக்கு சந்தேகம் வராமல், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதிலிருந்து நாம் வேதனைப்படுவோம் என்று நினைக்காமல், என் பிள்ளை, நிதானமாக உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எங்கே இக்கட்டான நிலை வருகின்றதோ, எங்கே இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்துகின்றதோ அந்த இடத்தில் இந்த அம்மா நான் நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லோருக்கும் அடுத்தவர்களின் மனநிலையில் சோதனைகளை ஏற்படுத்துவது இங்கு மிக முக்கியமான வேலையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள் நடக்கும் என்றால் அதற்காக சற்றென்று மனமுடைந்து போய்விடாதே. எல்லாவற்றையும் நம் தாயானவள் நமக்கு நிச்சயமாக தீர்த்து கொடுப்பாள் என்று நம்பு. என் பிள்ளையே, இப்பொழுது உனக்கு அப்படி என்ன ஆபத்து வந்துவிட்டது? இந்த அம்மா ஆனவள் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்கின்ற சில மனிதர்கள் என்று சில மோசமான விஷயங்களோடு தான் நீ தினமும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய். உடன் இருப்பவர்கள் எதை செய்ய போகின்றார்கள் என்று உனக்கு தெரிவதில்லை. ஒரு நாளும் நீ அதை நம்ப போவதும் இல்லை. ஏனென்றால் நம்மோடு இருக்கின்றவர்களை பற்றி நாம் என்ன சொன்னாலும் முதலில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அவர்களால் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நீ மனமுடைந்து போவாய்.
அதனால்தான் உன்னுடைய மனதை இப்பொழுதிலிருந்தே இந்த அம்மா நான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு நீ வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளைத்தான் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் உன்னால் நம்ப முடியாததாக இருக்கும். சற்றென்று இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். எல்லா நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுமா அல்லது இப்படியே இருந்துவிடுமா என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கும். பெயர்பட்ட நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ அதிகமாக யோசித்து கொண்டிருப்பாய். இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ வேண்டும். இவர்கள் யார் நமக்கு ஆபத்தை விளைவிப்பது? நாம் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டி இவர்களை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிப்பாய் அல்லவா? நீ யோசிக்கின்ற இந்த விஷயம், நீ நினைக்கின்ற இந்த விஷயம், இவையெல்லாம் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்கக்கூடாது. இந்த விஷயத்தை முடித்து தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்ட பிறகு சுற்றி இருக்கின்ற எந்த விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது. எல்லோருமே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தத்தான் முயற்சி செய்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கை அங்கே சீரழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனிப்பதை விட்டுவிட்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை எப்படி சீரழிக்கலாம் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஆபத்தான மனிதர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இவர்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை உன் அம்மா நான் கட்டிவிடுகின்றேன். அதனால் இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தாதே. அம்மா எல்லா சூழ்நிலைகளையும் சமாளித்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடுவாள் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன். பழகுகின்ற மனிதர்களோடு எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டுதான் நீ பழக வேண்டும். அவர்கள் நல்லவர்களாகவே இருக்கட்டும். நல்லவர்களாகவே எப்பொழுதும் உனக்கு உதவி செய்பவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் அவர்களுக்குள் நீ காண்பிக்கின்ற இடைவெளி உனக்கு மிகவும் நல்லது. என் பிள்ளையே, அன்று நீ இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டதால் தான் நமக்கு என்ன நடந்திருக்கின்றது என்றெல்லாம் யோசிப்பாய் அல்லவா? அதுபோல எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் தேக்கி வைக்காது. எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க துணிந்து என் பிள்ளையே, மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் அடுத்தவர்களை காயப்படுத்துபவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் நன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பு, இந்த வாழ்க்கை உனக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள், இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். அந்த அற்புதத்தை எல்லாம் உன் கண்முன்னால் நடத்தி காட்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.